ஒரு விழா மேடையில் கலைஞர் முதல்வராக இருக்கும் பொழுது முதல்வர் அமர்ந்திருக்கிறார். மனோரமா ஆட்சி நடிகை மனோரமா ஆட்சி அவர்கள் அவங்களும் மேடையில் இருக்காங்க. ரஜினிகாந்த் அதாவது சினிமா கலைஞர்கள் விழா ஏதோ அதில் முதல்வராக இவர் நடுநாயகமாக இருக்கிறார். ரஜினிகாந்த் இருக்கார், கமல்ஹாசன் எல்லாரும் இருக்காங்க, இன்னும் பலரும் இருக்காங்க. அப்பொழுது இவர் சொல்கிறார், இந்த மனோரமா ஆட்சி கிட்ட ஜாகிரதையாக இருக்கணும், போட்டு கொடுத்துருவாங்க. ஒரு நகைச்சுவையாக சொல்கிறார் கலைஞர். என்ன சொல்வார்னா, அப்போ எனக்கு ஒரு தடவை உடம்பு சரியில்லை, ஆஸ்பத்திரியில் இருக்கும் பொழுது தயாளம்மாள் ரூமில் இருந்தாங்க, கூட பார்த்துட்டு இருந்தாங்க. திடீர்னு ராஜாத்தி ஓடியாந்துச்சு. அந்த அம்மா ஓடியாந்து இப்படி ஆயிடுச்சு, உங்களுக்கு உடம்பு சரியில்லையேன்னு பெருசாக அழுதாங்க. அப்போ தயாளம்மாளுக்கு இது யாருன்னே தெரியல. யார் நம்ம புருஷன் உடம்பு சரியில்லைன்னா யாரோ அழுகுறாங்க, யார் இந்த பொம்பளைன்னு சொல்லி பக்கத்தில் இருந்த மனோரமாவும் அது கலைஞர் குடும்பத்துக்கு நெருக்கமானவர், அவங்க நட்பு ரீதியில் இருக்காங்க. அப்போது அவங்கக்கிட்ட கேட்கும்போது ராஜாத்தி அம்மா தயாளம்மாள்கிட்ட இதுதான் ஐயாவோட நட்பாக இருக்கிற அந்த இவங்க ராஜாத்தி அம்மாள்னு சொல்லுவாங்களே, அது இவங்க தான் அப்படின்னு போட்டு கொடுத்தது இந்த அம்மா தான் அப்படின்னு ஒரு நகைச்சுவையாக மேடையில் சொன்னார். மனோரமா அவர்களும் அதை சிரித்து கொண்டே ஏற்றுக்கொண்டார். அதை விட முக்கியமாக ரஜினிகாந்த் அவர்களும் கமல்ஹாசர்களும் கைத்தட்டி இந்த நகைச்சுவையை ரசித்தார்கள். உடனே எல்லாருமே ரசித்தார்கள். நகைச்சுவை சார். ஆமாம், நகைச்சுவை. இதை நீங்கள் ஒரு திராவிட மாடல் நகைச்சுவை அப்படின்னு சொல்லி நீங்கள் எடுத்துக்கலாம்.